மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாட்டாமைகளுக்கே நடுக்கம்தான். செம்பு மட்டும்தான் நமக்கு செல்வாக்கு. இவனுக்கா அல்லது ஒரு படைப்பு எப்போது பூர்த்தியாகிறது, எப்போது முழுமை அடைகிறது என்று யோசித்தால் ஒரு விஷயம் புலப்படும். எழுத்தாளன் அல்லது கவிஞன் 40% தான் எழுத முடியும். அப்படித்தான் எழுதணும். எல்லா படைப்பும் அப்படித்தான் இருக்கும். எல்லாவற்றையும் சொல்லிவிடுதல் என்பது ஒரு கலைக்கோ அல்லது கலைஞனுக்கோ அழகல்ல. அவன் கலைஞனாகவும் இருக்க மாட்டான், கலையாகவும் இருக்காது. வாசகன் மீது நம்பிக்கை வைத்து 40-50% விஷயத்தை சொன்னாலே போதும். வாசகன் மீதி உள்ள 50 இட்டு நிரப்பிக்கொள்வார். இலக்கியம் எப்போதும் வாசகர்களும் எழுத்தாளர்களும் சேர்ந்து படைக்கிற ஒரு விஷயம். ஆகவே வாசகர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தவன் நான். நீங்கள் கொஞ்சம் சொன்னாலும் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள் என்பதில்லை. அதனால தான் தமிழ் மொழியில் மிக முக்கியமான ஒரு மரபு ஏற்பட்டிருக்கிறது. உரையாசிரியர் மரபு என்று பெயர். அதுக்கு அர்த்தம் எழுதுவது உரை அல்ல, கோனார் எழுதுவது மதிய அதல்ல. ஒரு கவிதையை படித்து முடித்ததும் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ, என்னென்ன விரிகிறதோ, என்னென்ன புதுசாக தோன்றுகிறதோ அவைகளையெல்லாம் எழுதுவது, எழுதி அந்த கவிதையை செழுமைப்படுத்துவது. அதுக்கு பெயர் தான் உரை. அதைத்தான் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார். நான் ஒரு பக்கத்தில் செய்திருக்கார். கிட்டத்தட்ட 40 விஷயங்களை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார். தமிழின் இந்த மரபு எப்பொழுது ஆரம்பித்ததுனாக்கா ஆண்டாள் தொடங்கி ஆரம்பித்தது. ஒரு வரி, மார்கழி திங்கள் மதி நிறந்த நல்லாள், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இருக்கா? அதில் ஒரு வரி, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அடுத்த வரி, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கிருஷ்ணன் அறிமுகப்படுத்துகிறார். யார் கிருஷ்ணன்னாக்கா யசோதையுடைய இளஞ்சிங்கம். சிங்கம் போன்றவன் யசோதையுடைய சிங்கம். அதற்கு முன்னால் யசோதைக்கு ஒரு அடைமொழி, ஏறார்ந்த கண்ணி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏறுன்னா அழகுன்னு அர்த்தம். ஏறுனாக்கா உழுதல் இருக்கு பாருங்க. உழுவது எவ்வளவு முக்கியமானது என்று தமிழன் நினைத்தால் அதுக்கு அழகு என்று ஒரு பொருள் வைப்பான். நீங்கள் அழகு என்று சொன்னாலும் ஏறு என்று சொன்னாலும் ஒன்று தான். ஏறார்ந்த கண்ணி என்று சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏர் அழகு, ஆர்ந்த அப்படின்னா என்ன அர்த்தமா, வளர்ந்து கொண்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஏர் ஆர்ந்த கண்ணி, கண்ணை உடையவள் யாரு? யசோதை. ஏறார்ந்த கண்ணி யசோதையுடைய இளஞ்சிங்கன் யாரு? வந்தவன். ஒரு தடை இல்லை. அவனே கேட்டுக்கிறான். உரையாசிரியனை தனக்குத்தானே கேட்டுக்கிறான். அழகு எப்படிப்பா வளரும்? கண்ணு எப்படி அழக நாளுக்கு நாள் அழகாயிட்டு இருக்கும்? கண்ணு எப்படி நாளுக்கு நாள் அழகாகும் என்று கேட்டால், அழகே உருவான கிருஷ்ணன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அழகை பார்த்து பார்த்து இந்த கண்ணும் வளர்ந்து விட்டது, இந்த கண்ணும் அழகாகி விட்டது. வைஷ்ணவம் என்ற தத்துவம் வளர்ந்ததே இப்படி தான், இந்த உரையாசிரியர்களால் தான் வளர்ந்தது. இந்த மரபு இடையிலே மறைந்து போயிட்டு, இந்த மரபை புதுசாக பாலகிருஷ்ணன் புதுப்பித்திருக்கிறார். அதுதான் பாலகிருஷ்ணனுடைய சிறப்பு. இது பாலகிருஷ்ணனுடைய முக்கியமான விஷயம். ஒரு குறள், பன்மாய கல்வன். திருக்குறள் எங்கே நிற்கிதோ அங்கிருந்து விளக்குது. பல மாயங்களை கற்ற கல்வன். அவன் என்ன பண்ணுறான்? பெண்களை மயக்கிறான். நம்ம கதாநாயகர்கள் போல பெண்கள் ஏமாற்றப்பட முடியாதவர்கள் தான் ஏமாறுவது போல் நடிப்பார்கள். ஆமாம், ஒருபோதும் ஏமாறுவது இல்லை. எல்லா பெண்களுக்கும் எல்லாம் தெரியும். இதில் பன்மாய கல்வனாகிய இவன் என்ன செய்யறான்? இவன் எப்படி பண்ணுறான்னாக்கா, அவன் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் சொல்கிறான், அவள் கோச்சிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றான். முகத்தை திருப்பிக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், இந்த கோவைப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய உதடை உடையவளே, நீ கோவிச்சிக்காத,
கோவிச்சு இப்போ இப்படி திரும்பிக்காத. அப்படி திரும்பினா அந்த பக்கம் பச்சை கிளிகள் ரெடியாக இருக்குது கொத்துறதுக்கு. பச்சை கிளிகள் அந்த பக்கம் ரெடியாக இருக்குது, அது கோவைப்பழம் நினச்சி குத்துற போகுது, இந்த பக்கம் திரும்பு. இது வள்ளுவர் சொல்லலை, வள்ளுவர் சொல்றது அல்ல. அந்த கோபத்தை ஆற்றுவதற்காக காதலன் சொல்கிறது மட்டுமல்ல, அவள் கோபமாக அதிகமாக ஆக்ஷன் எடுக்கும்போது காலில் விழுந்துறது. ஆண்களுடைய கடைசி அஸ்திரமே அதுதான், காலில் விழுதல். கோவலன் விழுந்தால் மகத்தான மனிதர்கள்லாம் விழுந்திருக்கிறார்கள். என்ன வெளியே தெரியாமல் விழுவான், ஏதேனும் ஒரு வகையில் விழுந்து தான் ஆகணும். ஆக இது போல ரசிப்பது ஒரு அழகான குரலை எடுத்துக்கிட்டு இந்த பெடல் ஊர்தலை பற்றி விஜயலட்சுமி சொன்னாங்க. ரொம்ப அழகான கவிதை அது. ஜல்லிக்கட்டுக்கு நாள் குறித்தால் போதும். ஒரு சிறுகதையே ஒரு குரலுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார் பாலகிருஷ்ணன். ஒரு சிறுகதை இருக்குது அதில். நான் படிக்க உங்களுக்கு அந்த கதை விளங்கும். ஜல்லிக்கட்டுக்கு நாள் குறித்தால் போதும். அலங்காநல்லூரில் குலசாமி முன்னால் மாடுகளும் மாட்டுக்காரர்களும் மனசுக்குள் வேண்டுவது மாடசாமி வரக்கூடாது என்று. யாரவன் மாடசாமி? அடுத்தபடியாக மாடசாமியை பற்றி அறிமுகம். மாட்டுக்காரர்களின் மகள்களின் மனசில் வேறொரு வேண்டுதல், குழப்பம் குலசாமிக்குத்தான். இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன வேண்டியிருப்பான்னாக்கா, மாடசாமி கட்டாயமாக வரணும், அப்பங்காரன் வேண்டுவான் வரக்கூடாதுன்னு. ஆனால் பெண்கள் வேண்டுவாங்க வரணும்ன்ட்டு. இதான விஷயம். காலங்காலமாக 2000 10,000 வருஷமாக அப்படி தான் நடந்துக்குது. அப்பன் விரும்பாத இடத்திலே மகள் விரும்புவாள். அதனால்தான் அவன் மகளாகவும் அவன் அப்பனாகவும் இருக்கிறார். மீறித்தான் ஆகணும். உன் மகள் உன்னை கேட்டு தான் நடக்கணும், உன்னுடைய வார்த்தையை கேட்டு தான் நடக்கணுன்றதுக்கெல்லாம் காலம் மாறிப்போச்சு, எல்லாவற்றும் மாறிப்போச்சு. உதாரணத்துக்கு இங்கே இந்த காமம் பற்றி கூட ஒரு பேச்சு வந்தது. நண்பர்களே, உடம்பு இல்லாதது காமம் என்றெல்லாம் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள். உடம்போடு கூடியது தான் காமம். உடம்பு வேண்டாம் என்றால் நீங்கள் ஆஸ்ட்ரே லவ் பண்ணலாமே, இந்த வாட்டர் பாட்டிலை லவ் பண்ணலாமே. எதுக்கு பொண்ணு உங்களுக்கு? பெண்ணையும் காதலிப்பீர்கள், ஆனால் காமம் இல்லை என்று சொல்வீர்களா? காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. காமம் கெட்ட வார்த்தையாக இருந்தால் வள்ளுவன் பயன்படுத்தியிருப்பானா? சங்க காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்திருக்கு. சங்க இலக்கியத்திலே 2 பாட்டு இருக்குது இதை பற்றி. காமம்னு எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறான், சரியாகவும் பேசுகிறான். காமம் வேற ஒன்றும் இல்லைடா, மனசு பரிமாறுதல் தான் காமம் அப்படின்னு பாட்டே இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஆகவே காமம் என்று சொல்வதற்கு நம்ம ஒரு கூச்சமும் பட வேண்டாம். அது மாத்திரமில்லை, உடம்பை ஒழித்து நீங்கள் வேற எதை பெறப்போகிறீர்கள்? உடம்பை கொண்டு தான் நீங்கள் பெறுவீர்கள். உடம்பை ஒழித்து விட்டு வேற எதை பெறப்போகிறீர்கள்? தமிழினம் ஒருபோதும் உடம்பை வெறுத்தது இல்லை. இல்லைன்னா 250 பாட்டு எழுதியிருப்பானா வள்ளுவன்? உடம்பத்தை பற்றி தானே. இன்னும் கேட்டால் கண்ணை பற்றி, கோளை மலர்கள் என்ற கண்ணை பற்றி 27 பாட்டு இருக்கு. ஏன்? உடம்பின் அற்புதம் அது. உடம்பே அற்புதம் தானே, உடம்பு எல்லாமே அற்புதம் தானே. ஆகவே தான் கவிஞர்களுடைய கடமை அது. காமம் கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் கிடையாது. காதலிங்க அப்படின்னு சொல்கிறது தான் கவிஞனுடைய வேலை. காதலிக்காதீங்கன்னு சொல்கிறது துறவிகளின் வேலை. ஆனால் அவங்க அது செய்வாங்க. ரைட். இவன் யார்? அந்த பையன் ஏறு தழுவுவான், கபடியில் கலக்குவான், கம்பு சுழற்றுவான், பார்க்கத்தான் பருத்து வீரன், ஆனால் பண்பாளன். ஏறெடுத்தும் பார்க்காத இவனை ஏக்கத்துடன் பார்க்கும் தெருவுக்கு 3 தாவணிகள். இந்த தாவணிகள் விஷயத்தில் பாலகிருஷ்ணன் ரொம்ப தாராளமாகவே இருக்கார். நிறைய தாவணிகள் வந்து போகட்டன. இந்த இந்த புத்தகத்தில் ஒரு 25-26 தாவணி இருக்கு. அது அவருடைய தாவணி எதுன்னு தெரியல. தாவணிகள் இல்லாமல் இருக்க முடியாது. தண்டல் வந்தாலும் தாசில்தார் வந்தாலும் தம்பி எங்கிட்டு தவறாமல் கேட்பார்கள். யாரு? அந்த பையனை. நாட்டாமைகளுக்கே நடுக்கம்தான், செம்பு மட்டும்தான் நமக்கு, செல்வாக்கு இவனுக்கா?
என்ன நாட்டாமல் செம்பு தூக்கிட்டு வர சப்பையான ஒரு செம்பு. இதெல்லாம் அந்த பாதகத்தியை இவன் பார்க்கும் வரையில் தான். இதெல்லாம் அந்த பாதகத்தியை இவன் பார்க்கும் வரையில் தான். பார்த்த பிற்பாடு அவனுடைய சேஞ்ச் இருக்க எனக்கு தெரிய ஒரு பையன் 22 வயசு பையன். அவன் ஒருபோதும் சட்டை தலையை சீவி நான் பார்த்ததே இல்லை. சட்டையை ஒழுங்காக போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் நீட்டாக வந்து நிற்கிறான் கமலஹாசன் மாதிரி. என்ன விஷயம்னாக்கா அவன் லவ் பண்ணுறான். ஒரு பெண்ணின் பார்வை பையனில் மாத்திரும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். இதெல்லாம் அந்த பாதகத்தை இவன் பார்க்கும் வரையில் தான். கண்களை திறந்து கொண்டே காணாமல் போனான் அவன். எழுதுறார். இது பாலகிருஷ்ணனுடைய வரி. இதெல்லாம் மாடு பிடிப்பவனை மயில் பிடிக்குமா? பிடித்தது. புல் தின்னும் புள்ளிமான் புலி தின்னுமா? தின்றதே. காட்டுக்குள் ஏதும் கலவரமா? அந்த விழிகள் ஆடிய வேட்டையில் அந்த வேட்டைக்காரன் வேட்டையானான். மயில் தாவணி கட்டும் என்பதும் தமிழ் பேசும் என்பதும் அந்த நொடிய வரை அவன் அறியாத புதுமை. நல்லாசிரியர் ஒருவரின் ஒரே மகள் அவள். போதாது, பாத்தியார் பொண்ணு. நல்லாசிரியர் அவர், ரொம்ப ஒழுக்கமானவர். அவர் நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை தேடுறாரு. எப்படி கிடைக்கும்? அவரை மாதிரியே மாப்பிள்ளை தேடுறாரு. அதுதான் சிக்கலே. இந்த உலகத்துக்கே பெரிய பிரச்சனையே நல்லவர்களால் தான், கெட்டவர்களால் இல்லை. கெட்டவர்களுக்கு தெளிவாக இருப்பான், நல்லவன் தான் பிரச்சனை. நன்மனாக்கன் எவனையும் அந்த வட்டாரத்திலேயே பார்த்துராத அவர் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தார். எவனும் கிடைக்கல. இப்போதெல்லாம் மாடசாமி ரேக்லா வண்டியில் பறப்பதில்லை, மிதி வண்டியில் மிதிக்கிறான். சட்டை பண்ணாமல் போட்டுக்கொள்ளும் சட்டை பண்ணாமல் போட்டுக்கிட்டுறான். அதை போட்டுக்குவானுங்க. எவனா பட்டன் போட்டு இந்த இடத்துல பட்டன் போட்டு வருவானா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எவனும் போட மாட்டான். காதலிச்சா போடுவான். காதலிச்சா ஒரு சீப்பு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவான், அடிக்கடி செலுத்துவான். சட்டை பண்ணாமல் போட்டுக்கொள்ளும் துணிதான் சட்டை என்று நினைத்திருந்தான். அடியே என்ன செய்தாய் இவனை? கனவில் போடும் சட்டையை கூட நள்ளிரவில் விழித்து இஸ்திரி போடுகிறான். நைட்டில் தூங்கி அனுச்சு அயர்ன் பண்ணுறான். அது எப்படி இவனது மிதிவண்டி அவளது வீட்டுக்கு அருகே மட்டும் அடிக்கடி மக்கர் பண்ணுகிறது? அப்படி ஸ்டாண்டு போட்டு மக்கர் பண்ணுகிறது. மடல் ஊர்தல் பற்றி மணிக்கணக்கில் வகுப்பு எடுக்கும் நல்லாசிரியர், தமிழாசிரியர் அவர். மடல் ஊர்தல் தான் வேற ஒன்றும் இல்லை. அவர் பொண்ணை லவ் பண்ணிட்டான்னா அது சமூகம் ஒத்துக்கலைன்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியலன்னா ஊருக்கு தெரிய வைக்கிறது. என்னென்னா பனையால் ஆன ஒரு மாடு மாதிரி ஒன்று பண்ணி அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஊரெல்லாம் கேட்கும், ஏன்டா இதை இப்படி உட்காந்துருக்கான்னு கேட்கும். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவன் தரமாட்டான். சரி கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு பஞ்சாயத்து நடக்கும். அதுதான் மடல் ஊர்தல். அது எப்படி இவனது மிதிவண்டி அவனது வீட்டுக்கு அருகில் மட்டும் அடிக்கடி மக்கர் பண்ணுகிறது? மடல் ஊதல் பற்றி மதிக்கணக்கில் வகுப்பெடுக்கும் நல்லாசிரியருக்கு இந்த பெடல் ஊறுதல் இன்னும் பிடிபடவில்லை. எதுக்கு இந்த பையன் இந்த இடத்துலையே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்? காலையில் ரிப்பேர் பண்ணுறான், மத்தியானம் ரிப்பேர் பண்ணுறான், ராத்திரி ரிப்பேர் பண்ணுறான். குளக்கரை பேசியது. குளக்கரை பேசியிருந்தானே. குளக்கரை பேசியது. மாடு பிடிப்பவனை மந்திரித்து விட்டது யார்? எவ அவ என்றது ஒரு குரல். பேசுவாங்கல்ல, எவ அவ அப்படின்னு. அலங்காநல்லூரில் மாடுகளும் அதே கேள்வியை அசை போட்டன. அலங்காநல்லூரில் மாடுகளும் கூட அதே கேள்வி அசை போட்டன. நண்பர்களே, இதுக்கு 7 சொற்களுடைய அர்த்தம். இது 7 சொற்கள் தான். நானோடு நல் ஆண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் என்னும் மடல். நாணமும் நல்ல ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன். யார்? அந்த பையன். பெற்றிருந்தோம். காதலியை பிரிந்து வருந்துகின்ற இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே உடைய. இப்போ நான் மடல் ஏற போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு பையனை எப்படியெல்லாம் ஒரு பொண்ணு மாற்றி வைக்கிறார் என்றதை சுமார் 7 வழியில் தொட்டுட்டு போயிட்டார் வள்ளுவர். ஆனால் விரிவாக சொல்லுகிறார் பாலகிருஷ்ணன். இந்த புத்தகம் முழுக்க இதுபோல் கிட்டத்தட்ட 45 கவிதைகள் இருக்கிறது. வாங்கி படித்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு காலத்திலும் உன்னதமான இலக்கியம் என்று நாம் நினைக்கிற ஒரு பொருளை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மறந்துடுவான்.
திருக்குறள் எழுதப்பட்ட காலத்துக்கான விழுமியங்கள் வேறு, இடைக்காலத்து விழுமியங்கள் வேறு, நமது காலத்து அர்த்தமும் விழுமியங்களும் வேறு. ஆக இந்த காலத்துக்கு உரிய மாதிரி திருக்குறளை நம்ம மாற்றி அமைக்கணும். திருக்குறளை மாற்ற நம்ம முடியாது, ஆனால் திருக்குறளின் பொருளை மாற்றலாம். பொருளை மாற்றி இளம் தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நாம் திருக்குறளை மாற்றி அமைத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறள் போகும். திருக்குறள் போகவில்லை என்றால் திருவள்ளுவருக்கு நஷ்டம் இல்லை, தமிழ் இனத்துக்கு நஷ்டம். நன்றி.